ஒரு சில வாரங்கள் முன்னாடி நம்ம இங்க சொன்ன கதையில நாடு விட்டு நாடு போய் படிக்கிற பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம். ஆனா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து டெல்லி போறதே கண்டம் விட்டு கண்டம் போற ஒரு உணர்வை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது டேராடூன் அப்படிங்கிற ஊரு மேப்ல எங்க இருக்குன்னே பல பேருக்கு 40-50 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. 1980கள்ல 20 வயசு பையன் ஒருத்தன் டேராடூன்ல வேலைக்கு இன்டர்வியூக்கு போறான். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேளுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருந்த நேரம். அப்போ டெல்லியில என்னோட அண்ணா இருந்தா. நான் சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு அங்கிருந்து ஒரு கம்பெனி இன்டர்வியூக்காக போயிருந்தேன். தெஹ்ராதூன்ங்கிற ஊரு, ஹரித்வாரை தாண்டி. அண்ணா அதுக்கு போய் தங்கிட்டு அண்ணா எனக்கு தெஹ்ராதூன், டெல்லியிலேருந்து தெஹ்ராதூன் போறதுக்காக ரயில் சார்ஜும் பின்ன சாப்பாட்டுக்கும் ஒரு பணம் கொடுத்துருந்தா. திரும்பி வர சார்ஜ் கேட்டேன் நான் அண்ணாவை. அண்ணா சொன்னேன், அதான் இன்டர்வியூ லெட்டர்ல போட்டிருக்காளே, திரும்பி வர்றதுக்கு அவ உனக்கு கையில கொடுத்துருவா. எனக்கு முன்னாடி ஏற்கனவே அனுபவம் இருந்ததுனால வேற இன்டர்வியூ அட்டன் பண்ணி சரி கொடுத்துருவான்னு நானும் நம்பிக்கையா ட்ரெயின் பிடிச்சி போயிட்டேன். அது ஒரு 24 மணி நேரம் ஜர்னி. அங்க போய் பயங்கர குளிர், -2 டிகிரி, கையெல்லாம் உதறது. ரிட்டன் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் எழுதினேன். அது எழுதின உடனே ஒரு 2 மணி நேரம் தங்கிட்டு அங்க பக்கத்துலயே தங்கிட்டு அதெல்லாம் அவ ஏற்பாடு பண்ணியிருந்தா. சரி திரும்பி போறதுக்காக பணம் கொடுப்பா அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதிர்ச்சியா இருந்தது என்னன்னா, அவ நீங்க ஊருக்கு போங்கோ, நாங்க உங்களுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா. ஸோ திரும்பி வர்றதுக்கு என்கிட்ட கையில காசு இல்ல. ரொம்ப ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் பணம் இருந்தது. கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அண்ணா கொடுத்துருக்கலாம் போக வர. என்னமோ அண்ணா ஏதோ நம்பிக்கையில அவர் ஏதோ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால இது மாதிரி அவ கொடுத்துருவா அப்படின்னு நினைச்சிருப்பாரா இருக்கும். ஆனா அந்த நிலைமையில எனக்கு கடவுள் மாதிரி உள்ளத்தில் ஒரு நல்ல உள்ளம் எனக்கு உதவி பண்ணித்து. அவர் அவர்கிட்ட நான் ஒன்றும் கேட்கல. அவர் என் முகத்தை பார்த்தாரு, என்ன சோகமா இருக்க அப்படின்னு. அந்த ஒரு 3000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அழகான தமிழ் பேசுறவாளோட பேசும்பொழுது, அவர் மதுரையிலேருந்து வந்திருந்தாரு அந்த கேண்டிடேட். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் சொன்னேன், எனக்கு திரும்பி வரும்போது அவ தருவா ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தா, போக வர இதெல்லாம் டிஏடிஏ தருவான்னு போட்டிருந்தா. அதே போல் அவ தரேன்னு சொன்னா. ஆனா போய் தான் தருவேன்னா, நான் வரும்பொழுது வர்றதுக்கு மட்டும்தான் பணம் எடுத்து வந்திருந்தேன். அதனால இப்போ திரும்பி போறதுக்குன்னு தயங்கினேன். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை, என்ன டெல்லி போறதுக்கு என்ன ஒரு 150 ரூபாய், உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா இது பண்ணி சொல்லி அப்படி ஏதோ பேசி ஒரு 300 ரூபாய் அந்த காலத்துல 1982ல பணம் கொடுத்தார். எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணியே வந்துடுது. இப்படி ஒருத்தர் பழக்கமே இல்லாத பேசி வெறும் பேரு மட்டும் தெரியும், அவர் பேர் கந்தசாமி அப்படின்னு. டெல்லி பணத்தை திருப்பி அனுப்பிட்டேன் அவருக்கு, பணம் வந்த உடனே. இருந்தாலும் அந்த நிலைமை நினைக்கும் போது இந்த உலகத்திலயும் நல்ல மனுஷன் நிறைய பேர் இருக்கான்னு அந்த 22 வயசுல எனக்கு தோணித்து. யாரு என்ன எதுவும் தெரியாம, உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்லாம் யோசிக்காம, ஒரே மொழி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தால மட்டுமே இணைக்கப்பட்டு ஒரு பெரிய தொகை திரும்ப வருமா வராதா இதையெல்லாம் கூட யோசிக்காம எடுத்து கொடுத்த அந்த உள்ளம், உள்ளத்தில் நல்ல உள்ளம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குறள் 108. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9175836118. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா, பவ்யா and Srinitya. Sound design, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash.